நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களோட அப்சர்வேஷன் என்ன? பியூஷ் கோயலுடைய ஸ்டேட்மெண்ட்னுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் அனலைஸ் பண்றோம். அதாவது he has been brought in to split votes against them. அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்காக அவர் களம் இறக்கப்பட்டார் ஸ்டேட்மெண்ட்ல. அதை வச்சு தான் விவாதிக்கிறோம். ரெண்டாவது சென்டென்ஸ் உண்டு, அது மிக முக்கியமாக நான் பார்க்குறேன், என்னுடைய வியூ அது. அதாவது என்ஷூர் தட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் டு நாட் ஃப்ராக்மெண்ட், இதுதான் பாயிண்ட். அவர் வலியுறுத்துறது என்னன்னா, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் பிரிக்கிறாருங்கிறது ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட்டு. அதை விட இதை புரிஞ்சுக்கிட்டு திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிதறாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு பாஜகவையும் பாஜகவின் தோழமை கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திமுக, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமாக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அறிவுறுத்துவதாக நான் பார்க்குறேன். இப்போ இதில் அப்படின்னா நீங்கள் ஒன்று எடுத்துக்கிறீங்க, எப்போ ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு, இவர் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த போறாரு, அதனால நம்ம எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், அதானா? இல்லை, அதில் இன்னொரு சூட்சமத்தை நாம் கவனிக்கணும். நெப்போலியன் தன்னுடைய படைபலம் 500 பேர் இருந்தாங்கன்னா எதிர்பக்கம் 600 பேர் இருந்தால் இவங்க சோர்வடைஞ்சிருவாங்க, நம்மளோட அவங்க ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்னு. நெப்போலியன் என்ன பண்ணுவான், 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுவான். எல்லாரும் 1000 பேர் இருக்காங்கன்னு களத்துக்கு போனால் 600 பேர் தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க 500 பேர், இவங்களோட கூடுதல் இருந்தாலும் 1000 பேரை எதிர்பார்த்துட்டு பலமாக தயார் நிலையில் போகிற வீரர்கள் அந்த 600 பேர் அடிச்சிடுவாங்க. இது ஒரு வரலாற்றில் நடந்த சம்பவமாக நான் படித்திருக்கிறேன். அது மாதிரியான ஒரு உத்தியை பியூஷ் கோயல் கடைப்பிடிக்கிறாரோ? என்ன உத்தி? அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரு, அது இல்லாமல் பார்த்துக்கங்க. ஸோ களத்தில் ஸ்ட்ராங்காக எல்லாரும் யுனைட்டடா, திமுகவுக்கு எதிரானவர்கள் யுனைட்டடா அப்படின்னா நீங்க உடனே தமாக நாம் தமிழர் மற்ற கட்சிகளும் கூட்டணி அதல்ல. பாக்கி நான் அதை சொல்லல. இப்ப விஜய் யாரோட வாக்குகளை வாங்க போறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுல பியூஷ் கோயல் சொல்றார் நம்ம வாக்குகளை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாரு. அதை நீங்க மறுக்கிறீங்களா? அப்ப யாரோட வாக்குகளை வாங்க போறாரு? அதுக்கு ஒரு பாயிண்ட் வைத்திருக்கேன். பல காலமாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு எதிரான ஒரு வேற ஒரு கட்சி களம் இறங்கி இருக்குது. நான் சொல்கிறது 71, ரொம்ப ஹிஸ்ட்ரி போக வேண்டாம் பார்க்குறேன். ஆனால் 1994 மறுமலர்ச்சி திமுக வைகோ தொடங்கிய போது, அப்போது வைகோ கோபாலசாமி அவர் தொடங்கிய போது இளைஞர்கள் எல்லாம் அவங்க பக்கம் போனாங்க. 96 பொது தேர்தல் வந்தபோது அந்த மறுமலர்ச்சி திமுக இளைஞர்கள் பட்டாளம் என்று சொல்லப்பட்ட அந்த கட்சி ஒரு சீட்டு கூட வாங்கலை, வென்றது திமுக. அதே மாதிரி தான் அண்ணா திமுக. இல்லை வர நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, அதே மாதிரி தான் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அதிமுக வெற்றி பெறும். அதிமுக எதிரான மனநிலை மக்கள் இருக்கும்போது அதை அறுவடை செய்வது திமுகவாக இருக்கும். நீங்க சொல்றது முக்கியமான பாயிண்ட். இதுதான் இங்க நீங்க சொன்னதுல முக்கியமான பாயிண்ட். ஆனா வைகோ உதாரணத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அவர் திமுகவில் இருந்து தான் ட்ரை பண்ணார். இப்போ இளைஞர்கள் அப்படின்னு சொன்னா திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, ஈழத்தின் மீது ரொம்ப பார்வை கொண்டவர்கள், அவங்க அதை நோக்கி நகர்ந்தாங்க. பெருமாள் மணி சொல்ற மாதிரி பொது சமூகம் இருக்குல்ல, இதுக்கு வெளியில இருந்தவங்க அவங்க வைகோவை நோக்கி நகர்ந்தாங்களா? நல்ல காலம் நீங்க சுட்டி காட்டுறது நன்றி. விஜயகாந்த் அப்படித்தானே வந்தாரு, தேமுதிக தான் அடுத்த பலமா வந்தது, ஸ்பாயிலரா இருந்தாரு, அதிமுக வெற்றி வாய்ப்புக்கு காரணமா இருந்தார். ஆனால் சூழல் யாருக்கு சாதகமாக அமைந்தது? அனைத்து இந்திய அண்ணா திமுக. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் கலைஞர் கருணாநிதிங்கிற ஆளுமையும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் என்ற ஆளுமையும் இல்லாத சூழலை எடப்பாடி பழனிசாமி அப்பதான் அரசியலுக்கு நம்ம புதுசா தெரிஞ்ச பேர். 17க்கு அப்புறம் 2017க்கு முன்னாடி என்ன தெரியாது இல்ல, அப்பேற்பட்டவர் ஆட்சி நடத்துறாரு, தேர்தலை முதல் முறையாக சந்திக்கிறார், இரட்டை தலைமை, இவ்வளவு பல்வேறு குழப்பங்கள், அப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் பலத்த வலிமையான எதிர்கட்சியா வந்தார். இல்ல ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வந்தார். இப்போ நீங்க விஜயகாந்த் அவர்களை அளவுகோலா எடுத்தீங்கன்னா, அவர் முதலாக களம் காண்றாருல, அதான் நம்ம அங்கதான் ஆசிட் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அவர் யாரை டேமேஜ் பண்ணார்? விஜயகாந்தால் பாதிக்கப்பட்டது யார்? அப்ப அனைத்து இந்திய அண்ணா திமுக வாக்குகள் கணிசமாக குறைஞ்சது. ஆனா அரசியல் ரீதியா தேமுதிக ஆளும் திமுகவுக்கு எதிராகவும் களமாடி இருக்கு, அதை நம்ம கவனிக்கணும். அதுதான் நான் கேட்கிறது. விஜய் தன்மையில தான் விஜயகாந்த் வரார், அவர் 2 பேருக்கும் மாற்றுன்னு சொல்லி தான் வராரு. ஆனா யார் அவர் பெருசா டேமேஜ்? இங்கதான் சார் என்னோட பாயிண்ட் வர்றேன். ஆளும் திமுகவுக்கு எதிராக திரண்டு வருகிற வாக்குகளை பிரித்து விடாதீர்கள், பிரிப்பதற்காக இவர் கொண்டு வரப்பட்டிருக்கார் என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். சரியா தப்பாங்கிறது? இல்ல உங்க ஆகையினால நீங்க ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணணும்,
தீவிரமாக ஃபைட் பண்ணோம். இதுதான் பியூஷ் கோயலோட மெயின் பாயிண்ட். முதல் பாயிண்ட் கூட நம்ம இல்ல அந்த இடம் தான் சார். அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் முதலில் களம் காண போது அவர் அதிமுகவை தான் டேமேஜ் பண்றார். அப்படிதான் நமக்கு டேட்டா இருக்கு. அதான் டேட்டா இருக்கு. இப்ப விஜய் யாரை டேமேஜ் பண்ண போறார்? இல்ல இப்போ எதிர்கட்சிகளில் ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்துவார், ஆளுங்கட்சியும் தாக்கத்தை ஏற்படுத்துவார். நான் ரெண்டு தரப்புலையும் டேமேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். நான் நம்ம இல்லை ஆனால் பெருமாள் மணி நண்பர் சொல்ற மாதிரி அப்படியே ஓட் பேங்க் கிரியேட் பண்ண மாதிரி இல்லை. ஓட் பேங்க் கிரியேட் பண்ணுறது ஒன்லி ஆஃப்டர் எலெக்ஷன் தான் நமக்கு தெரியும். இல்லை, அது கரெக்ட் தான். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற முக்கியமான கேள்வி, பெருமாள் மணி சொல்ற மாதிரி அவரே வெற்றி பெற போறாரா, இல்ல அங்கங்க சேதாரத்தை ஏற்படுத்த போறாரா, இல்ல ஒட்டுமொத்தமா ஒரு அணிக்கு சேதாரத்தை, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இல்ல ஒட்டுமொத்தமா எல்லா அணிகளுக்கும் ஏற்படுத்தாரு நான் சொல்ல. ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு இருக்கிறது ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பத்தி நம்ம எல்லாம் ஊடகங்களில் விவாதிப்போம்ல. என்னை பொறுத்தவரை அவர் ஒரு சிறுபான்மையின ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களாம் அப்படி எல்லாம் கிடையாது. விஜய்க்கு ரசிகர்கள். இந்த ரசிகர்கள் எப்போனா அவங்க முழுமையா அரசியல் மயமாக்கப்பட்ட பிறகு அது ஒரு அரசியல் இயக்கமா முதல் தடவை வெற்றி பெற்று, ஒருவேளை நான் ஒரு இஃப் பட்தான் யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன், ஆனால் அது நிலைத்திருக்குமா என்பது கேள்விக்குறி. இல்ல அதெல்லாம் நம்ம அடுத்து பேசிக்கலாம். நம்ம 26க்கு இப்ப என்ன பண்ண போறாருன்னா 20 நாள்ல என்ன நடக்க போகுது, ஓட் பேங்க் கூட அவரால் கிரியேட் பண்ண முடியும் சார். நான் ஒரு பாயிண்ட் சார், யாருக்கு என்ன தாக்கம்ன்றதுதான் நம்ம கேள்வி. இது யாருக்கு அதுலதான் நான் கேட்பது. பெரிய பாதிப்புன்றது என்ன தாக்கம்னா எல்லாருக்குமே இல்ல. நான் பெருமளவுக்கு திமுகவுக்கு பாதிப்பு இருக்கும், அதான் உங்க பாயிண்ட். நிச்சயமாக இருக்கு. ஏன்னா அவர் 99% பிரச்சார கூட்டங்களை திமுகவுக்கு எதிரான. ஏன் இல்ல சார், அதுல நீங்க ஒன்ன கவனிக்க மறக்கிறீங்க. அவர் திமுகவுக்கு எதிராக தான் 99% இல்ல 100% அப்படிதான் பொசிஷனிங் பண்றாருன்னா, அவருக்கு போறது திமுக ஆதரவு ஓட்டு எப்படி போகும்? திமுக எதிர்க்கிற ஓட்டு தானே போகும். இல்ல திமுக ஆதரவு இல்ல, அந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரியும்ங்கிறதான. அதுதான் பியூஷ் கோயல் சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அதனால நான் என்ன சொல்றேன், பியூஷ் கோயல் அதோடு நிறுத்திடாதீங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஒவ்வொரு கட்சியும் அப்படி ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசத்தோட தான் போவாங்க. நம்ம யாருக்கிட்ட என்ன மோட்டிவேட்ஸ் அலையன்ஸ்ங்கற என்னங்க, பியூஷ் கோயல் தன்னுடைய கூட்டணியை புரியுது பாக்கி அதை மோட்டிவேட் பண்றதுக்கு தான் இப்படி சொல்றாருன்றது அதான் என்னோட டீகோட் பண்றது. இல்ல அதாவது நீங்க இந்த 2006 கோட் பண்ணது ரொம்ப கரெக்டான விஷயம். ஏன்னா 2006ல 2009 2006 ஜெயலலிதாவோட ஆட்சி, ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தல் சந்திக்கிறாங்க. இவர் கட்சியை ஆரம்பிக்கிறார். மக்களோடு கூட்டணி கடவுளோடு கூட்டணி, இவங்ககிட்டலாம் அதிமுக ரெண்டு பேருக்கு எதிராக தான் வர்றார். ஆளுங்கட்சியை தான் ரொம்ப டேமேஜ் பண்ணி பதவியிலேருந்து இறக்கிட்டார். எதிர்கட்சிக்கும் ஃபுல் வாய்ப்பு கொடுக்கல. 96 தான் வந்தார் அவர், யார், கலைஞர். அப்போது ஆளுங்கட்சியை மேக்சிமம் டேமேஜ் பண்ணி எதிர்கட்சியை ஃபுல்லாக ஆட்சிக்கு வர முடியாதபடி, மெஜாரிட்டி வாங்க முடியாதபடி டேமேஜ் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற இவங்க திமுக இருக்குல்ல, அது இங்கே என்ன பிரச்சனை, இப்போ இந்த வாட்டி அதிமுகவோட பாஜக இருக்கு. அப்போ இருந்த சூழல் வேற, இப்போ இருந்த சூழல் வேற. பாஜக அதிமுக ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது அதுக்கு இருக்கிற எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆளுங்கட்சி ரொம்ப டேமேஜ் பண்ண வரானது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு பேசலாம்.